வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஸோ இந்த வீடியோல வந்து என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல எஸ்எஸ்சி ப்ரீவியஸ் இயர்ல எந்த மாதிரி கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு கம்பைலேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பார்ட் டூவோட வந்து என்ன இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டி வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸ்டார்டிங் வித் எம்டிஎஸ் 2023 கேட்ட கொஸ்டின், இன் விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் ஃப்ரீ ப்ரொஃபஷன்ஸ் பிராக்டிஸ் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலிஜன்ஸ் இஸ் மென்ஷன் இருக்கலாம். நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் ரிலேட்டடா படிச்சிருக்கோம். இதுல 25ல இருந்து 28 தான் வந்துன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் பத்தி பேசும். இதுல 25வது ஆர்டிகல் பாருங்க, ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன்ஸ் பிராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலிஜன் சொல்லும். 26வது ஆர்டிகல் ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலிஜியஸ் அஃபேரை பத்தி பேசும். 27 ஃப்ரீடம் அஸ் டு பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ், அதாவது ஒரு பர்டிகுலர் ரீஜனை நான் ப்ரொமோட் பண்றதுக்கு நான் ஃப்ரீடம் வந்து எனக்கு இருக்கு, அதுக்கு காசு கொடுக்குது. சரிங்களா, இது கம்பல் பண்ண முடியாது. அதுதான் 27 சொல்லும். 28 என்ன சொல்லும்னா ஃப்ரீடம் அஸ் டு அட்டெண்டன்ஸ் அட் ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ரிலிஜியஸ் வர்ஷிப் இன் சர்டன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல அவங்க வந்து என்னன்னா ஒரு ரிலிஜியன் இன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடா வந்து பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டியன் ஸ்கூல், முஸ்லீம் ஸ்கூல்லாம் வந்து என்னன்னா அதை பண்ணுவாங்க. சரிங்களா, இந்த 4 ஆர்டிகல்ஸ் தான் எதை ரிலேட்டடா வரும்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன். இதுல நமக்கு தெரிஞ்சிருச்சு. 25வது ஆர்டிகல் தான் எதை பத்தி பேசும் அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் வந்து என்ன ப்ரீ ப்ரொஃபஷன் பத்தி பேசும். அப்ப டைரக்டா சொல்றோம் ஆர்டிகல் வந்து 25 தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா, சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களா, இன் விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் ரைட் ஆஃப் மைனாரிட்டி டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இஸ் மென்ஷன். அகைன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்கிற ஆர்டிகல்ஸ் நம்ம கிளாரிட்டி வந்து இருக்கணும். ஸோ இதுல ஆர்டிகல் வந்து என்னன்னா கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ்ல 2 ஆர்டிகல் வரும். ஒன்னு ஆர்டிகல் 29 என்ன சொல்லும், ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டி பத்தி பேசணும். ஆர்டிகல் 30 ரைட் ஆஃப் மைனாரிட்டி டு எஸ்டாப்ளிஷ் வந்து என்னன்னா அண்ட் அட்மினிஸ்ட்ரேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். இந்த 2 ஆர்டிகல் நான் ஒத்துருச்சுங்க, கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் ரிலேட்டடான ஆர்டிகல். சரிங்களா, அப்ப கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. அவன் என்ன டைரக்டா தான் கேட்டிருக்கான், ஆர்டிகல் மட்டும் வந்து தெரிஞ்சதுன்னா ஆன்சர் பண்ணு அந்த மாதிரி தான் கேட்டிருக்கான். ரைட் ஆஃப் மைனாரிட்டி டு எஸ்டாப்ளிஷ் அப்படின்னு வந்து ஆர்டிகல் வந்து 30 வந்துடும். ஏன் 29 அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் வந்து என்னன்னா அவங்களோட லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சரை பத்தி வருதுங்களா. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா ஆர்டிகல் 30 அப்படின்னு வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்ஸ் 2021 என்ஷூர் விச் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு கேட்கிறாங்களே. இதுல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங் தெரிஞ்சிருக்கணும், பிளஸ் வந்து என்னன்னா இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் எதை பத்தி சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்மளால வந்து கனெக்ட் பண்ண முடியும். டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் இது வந்து எல்லாருமே ஈஸியா கண்டுபிடிச்சலாம். டேட்டா ப்ரொடெக்ஷனாவே என்ன வந்துடும், நம்மளோட டேட்டாவை வந்து என்னன்னா நம்மளோட ரைட்ஸ் இல்லாம யார்ட்டையும் கொடுக்க கூடாது, அதுதான் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்த இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி பேசும் அப்படின்னா கண்டிப்பா பாருங்களேன், இதுல எஜுகேஷனை பத்தி பேசுதா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பத்தி பேசுதா, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை பத்தி பேசுதா, ரைட் டு பிரைவசி. டெஃபினட்டா என்ன வரும், ரைட் டு பிரைவசி தான் வரும். ஏன்னா ரைட் டு பிரைவசி வந்து என்ன சுப்ரீம் கோர்ட்ல வந்து என்னன்னா ரீசெண்டா வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, என்னன்னா ரைட் டு பிரைவசி இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் வந்து என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எது கீழே வரணும், ஆர்டிகல் 21 கீழே வரும். எந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்கன்னா புத்துசாமி கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ் நடத்திருப்பாங்க. அதுலதான் வந்து என்னன்னா இந்த ஜட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, இப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது ரைட் டு பிரைவசி ஆல்சோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டர் ஆர்டிகல் வந்து 21. இப்ப அந்த ரைட் டு எஜுகேஷன்ஸ்ல நம்ம எதுல படிப்போம், 86 அமெண்ட்மெண்ட்ல படிப்போம். அதாவது 86 அமெண்ட்மெண்ட் 2002ல ஆர்டிகல் 21 ஏல வந்து வந்துடும். சரிங்களா, இதுல கம்பல்சரி எஜுகேஷன்ஸ் டு ஆல் சில்ட்ரன் ஏஜ் குரூப் ஆஃப் 6 வந்து 14 இயர்ஸ் வரும். அதே மாதிரி ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து எதுல இருக்கும், ஆர்டிகல் 19 சப் கிளாஸ் 1 ஏல இருக்கும். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 நம்ம ஆர்டிஐ வந்து நிறையவே தெரிஞ்சிருக்கும். இது 2005 மேண்டேட் வந்து என்ன அப்படின்னா டைம்லி ரெஸ்பான்ஸ் டு த சிட்டிசன் ரெக்வஸ்ட் ஃபார் வந்து கவர்மெண்டோட இன்ஃபர்மேஷன்ஸ். நிறைய டைம் நம்ம வந்து என்னன்னா மேபி யூஸ் பண்ணிருக்கலாம். ஸோ ரைட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்ன ஆக்ட் அது தனி, அதுக்கு நம்மளோட கான்ஸ்டியூஷன் ரைட்டுக்கும் வந்து என்னன்னா சம்பந்தம் கிடையாது. இது எதை பத்தி வரும் அப்படின்னா ரைட் டு பிரைவசி பத்தி வரும். சரிங்களா, அப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரைட் டு பிரைவசி ஆல்சோ பார்ட் ஆஃப் வந்து ரைட் டு லைஃப் கீழே வரும். ஏன்னா ஆர்டிகல் 21 வந்து என்ன அதை பத்தி தான் பேசு. ஆர்டிகல் 21 இதுல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இன் விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் லாஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் ஆர் இன் டெரகேஷன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் மென்ஷன். நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு வந்தாவே 14ல இருந்து 32 வரைக்கும் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் சொல்லுவாங்க. அது இல்லாம நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல மொத்த ஆர்டிகல்ஸ் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 12ல இருந்து 35 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, அந்த 12, 13 அதே மாதிரி இந்த 33, 34, 35 இதுவுமே இம்பார்ட்டன்ட், நீங்க இது வந்து படிச்சுக்கணும். சரிங்களா, இப்ப இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து நீங்க கொடுத்துருக்கேன். அதாவது ஆர்டிகல் 13 தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா லா இன்கன்சிஸ்டன்ட் வித் ஆர் டெரகேஷன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும்னா அந்த லா வந்து செல்லுபடி ஆகும்னு சொல்லுவாங்க. இதை உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுறேன். ஆர்டிகல் 13ல மொத்தம் 4 சப் கிளாஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா நான் கான்ஸ்டியூஷன், அதாவது 1950 தான் நம்ம உள்ள கொண்டு வந்திருப்போம். அதுக்கு முன்னாடி இந்த லாஸ்லாம் இருக்குல்ல, அந்த லா எல்லாமே ஏதாவது ஒரு லா நம்மளோட கான்ஸ்டியூஷன் இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸை
தப்பா இருக்கு, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் தப்பு அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்துச்சு அப்படின்னா அந்த லா எல்லாமே வந்து என்ன செல்லுபடி ஆகாதுன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லுவாங்க. செகண்ட் கிளாஸ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட் ஏதாவது வந்து என்ன அப்படின்னா ஒரு லா கொண்டு வந்து அதை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வைலேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த லாவும் வந்து செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டு 13 சப் கிளாஸ் 2ல சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த 13 சப் கிளாஸ் 3ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்ப லான்னு சொல்றோம்ல, சம்டைம்ஸ் வந்து என்னன்னா கவர்மெண்ட் ஆர்டினன்ஸ் மூலம் கொண்டு வந்தா என்ன பண்றது, ஆர்டர் மூலம் கொண்டு வந்தா என்ன பண்றது, இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த லா இன்க்ளூட்ஸ் ஆல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. எனி ஆர்டினன்ஸ், ஆர்டர், பைலா, ரூல்ஸ், ரெகுலேஷன், நோட்டிபிகேஷன் இந்த மாதிரி என்ன இதுல கொண்டு வந்தாலும் சரி, நீ அந்த மாதிரி கொண்டு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து என்னன்னா நீ வைலேட் பண்ற அப்படின்னு பார்த்தனா அந்த லா எதுவுமே வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு தான் வந்து சப் கிளாஸ் 3ல சொல்லுவாங்க. இப்ப ஃபோர்த்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த 3 சப் கிளாஸ்க்குல 1, 2, 3 இந்த மூணுக்குமே வந்து எக்ஸம்ஷன் இருக்கும். அதாவது என்ன எக்ஸம்ஷன்னா, ஆர்டிகல் 368ல வந்து என்னன்னா நம்மளோட இதை வந்து சேஞ்ச் பண்றோம், ஃபண்டமெண்டல் ரைட்டை சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா அப்ப வந்து என்ன அப்படின்னா பண்ணலாம், அந்த லா வந்து என்ன செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிகல் 368 வந்து பார்லிமெண்டோட அப்ரூவல் வேணும் சரிங்களா. பார்லிமெண்ட் அப்படின்னு வந்தாவே என்ன வந்துருச்சு, கண்டிப்பா வந்து பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ். அப்ப அவங்க ஓகே சொல்றாங்க, பீப்புளுக்கு வந்து அக்செப்டட் அந்த மாதிரி தானே, அதனால அந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த கான்செப்ட் ஆர்டிகல் 13ல இருக்கு சரிங்களா. இப்போ ஆர்டிகல் 12ல என்ன சொல்லுவாங்கன்னா டெஃபனிஷன் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கங்க சரிங்களா. ஸ்டேட்டோட டெஃபினிஷனை பத்தி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், பார்லிமெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டேட் லெகிஸ்லேச்சர் எல்லாமே வந்துன்னா இந்த டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு ஆர்டிகல் 12ல சொல்லியிருப்பாங்க. நான் ஆர்டிகல் 13 இப்ப சொல்லிட்டேன். அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா ஆர்டிகல் 13 வரும் சரிங்களா. இது நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்கேன், அதனாலதான் வந்து நான் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் டீல்ஸ் வித் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் த அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இருக்குல்ல, இதுவுமே டைரக்டா வந்து என்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ஆர்டிகல் தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இங்க கொடுத்திருக்கேன். ஆர்டிகல் 22 எதை பத்தி பேசும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் வந்து டிடென்ஷன் இன் சர்டன் கேசஸ் பத்தி பேசும். அதாவது இந்த ப்ரொடெக்ஷன் அகைன் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன்ஸ் யார் யாருக்கெல்லாம் வந்து என்னன்னா எலிஜிபிள் ஆர் அப்ளிகபிள் அப்படின்னா போத் சிட்டிசன் அண்ட் நான் சிட்டிசன். அதாவது நிறைய ஃபாரினர் வந்து இந்தியாவுக்குள்ள இருக்காங்க, அவங்களுக்குமே இந்த லா வந்து அப்ளிகபிள் ஆகும் சரிங்களா. அவங்களோட இது இல்லாம என்ன பண்ண முடியும்னா அரெஸ்ட் பண்ண முடியாது. அதுதான் வந்து இந்த ஆர்டிகலை பத்தி பேசிருக்கும் சரிங்களா. சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்லும் அப்படின்னா சில சேஃப்கார்டு வந்து சொல்லியிருக்கும். அதாவது இப்போ ஒரு போலீஸ் யாராவது உங்களை அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அது எந்த வேலை அரெஸ்ட் பண்ணும், அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் எல்லாத்தையுமே இதுல சொல்லியிருப்பாங்க சரிங்களா. இந்த இதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்காம பாருங்க. ஆர்டிகல் 21 சப் கிளாஸ் 1ல என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பர்சனை வந்து நீ அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏன் அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லணும்னு சொல்லுவாங்க. அதோட சேர்த்து அவங்க வந்து அவங்க அட்வொகேட்ட பேசுறதுக்கு நீங்க அனுமதிக்கணும். இது எல்லாமே வந்து என்ன ஆர்டிகல் 21 வந்து சப் கிளாஸ் 1ல இருக்கும். அந்த ஆர்டிகல் 22 வந்து என்ன, சாரி 21 சொல்லிட்டேன், 22 சப் கிளாஸ் 2ல என்ன இருக்கும் அப்படின்னா இப்ப அரஸ்டட் இண்டிவிஜுவல் இருக்காரு பாத்தீங்களா, அவரை ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் அதாவது ஜட்ஜ் முன்னாடி வந்து என்ன அப்படின்னு பார்த்தா 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்து என்னன்னா அவங்களை வந்து என்னன்னா ப்ரொடியூஸ் பண்ணின்னு சொல்லுவாங்க. 24 ஹவர்ஸ் இதுல என்ன வராதுன்னா சாட்டர்டே சண்டே வராது. இது வந்து நோட் பண்ணிக்க, ஒரு வாட்டி கொஸ்டினா கேட்டிருந்தாங்க சரிங்களா. அடுத்த ஆர்டிகல் 22 சப் கிளாஸ் 3ல என்ன சொல்லிப்பாங்கன்னா இந்த சப் கிளாஸ் 1, 2 ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தா யாருக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லிப்பாங்க. அது எது கீழே இருக்குன்னா ப்ரிவென்டிவ் டெடென்ஷன்ல யாராவது வந்து புடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் எதுவுமே ஆகாது. ப்ரிவென்டிவ் டெடென்ஷன் அப்படின்னா இன்னும் கிடையாது, அவங்களுக்கு எந்த ஒரு ட்ரையலுமே இருக்காது சரிங்களா. ட்ரையல் இருக்காது, அதே மாதிரி வந்து என்ன கோர்ட்டோட அப்ரூவல் இருக்காது, எதுவுமே இல்லாம அவங்கள வந்து என்ன டிடென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க, கைது பண்ணி வச்சிருப்பாங்க சரிங்களா, ஜெயில வச்சிருப்பாங்க. அதுதான் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ஸ். அது எதுக்காக பண்ணுவாங்கன்னா டெரரிசம் ரிலேட்டடா கேசஸ்ல வருதுல, அதெல்லாம் வந்து இந்த லாவை வந்து யூஸ் பண்ணுவாங்க ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ஸ். நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஆர்டிகல் 22 நிறைய டைம் வந்து கன்ஃபியூஷனா இருக்கும், அதுக்காக தான் நான் சொல்றேன் சரிங்களா. இந்த சேஃப்கார்டு அதாவது இந்த ஆர்டிகல் 22 இருக்க சேஃப்கார்டு யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னா எனிமி ஏலியன்ஸ் அப்படின்னு இருப்பாங்களே. அதாவது எனிமி ஏலியனா இப்ப நம்ம இருக்கோம், நம்ம வந்து ஏதாவது ஒரு அடுத்த நாட்டு கூட வார் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த வார் போற நாடு தான் எனிமி ஏலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பீப்புள் அரெஸ்டட் அண்ட் பிரிவென்டிங் டிடென்ஷன் இந்த ரெண்டுத்துக்கும் என்ன ஆகுதுன்னா இந்த சேஃப்கார்டு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அவ்வளவுதான். சோ மிச்சது எல்லாமே வந்து என்னன்னா இந்த ஆர்டிகல் 24 நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க, ஜஸ்ட் வந்து இது பண்றேன். டீல்ஸ் வித் ப்ராஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் அண்டர் த 14 இயர்ஸ். இதை நான் ஆல்ரெடி வந்து என்ன பார்ட் 1ல வந்து டீடைலா சொல்லியாச்சு. சோ ஓகே, இப்போ வந்து என்னன்னா பார்த்தலாம் பாருங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் டீல்ஸ் வித் அப்படின்னா ஆர்டிகல் வந்து 22 தான் வருது ரைட்டா. சோ ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். சோ இந்த கொஸ்டினை பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ மேக் பண்றது நான் ரொம்பவே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்றேன்னா உங்களோட சப்ஸ்கிரைப் மூலம் தான் நம்ம சேனல்ல வந்து என்ன ரன் பண்ண முடியும். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் சார். சரி, இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் மென்ஷன் த ஃபண்டமெண்டல் டியூட்டி சாவரினிட்டி யூனிட்டி இன்டிகிரிட்டி ஆஃப் இந்தியா மென்ஷன் பண்ணுது. அதாவது
இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின்லாம் என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னா ஜஸ்ட் வந்து என்னன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னு தான் கேட்பாங்க. இப்ப இன்டெப்தா போய் ஃபண்டமெண்டல் டியூட்டில எந்த இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சாவரனிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி பத்தி பேசுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னு வந்தாவே 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரும் சரிங்களா. ஸோ அதுக்கான ஆன்சர் இங்க கொடுத்துருக்க பாருங்க. இது எல்லாமே அதாவது 1ல இருந்து 11 வரைக்கும் நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். வேற வழியில மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு ஷார்ட்கட்ஸ் இங்க சொல்லியிருக்கேன். அதாவது இந்த 1ல இருந்து 11 ஆரம்பிக்கல. இது எல்லாத்தையும் ஏபிசிடில வச்சுக்கோங்க சரிங்களா. லாஸ்ட் 11 கே வரைக்கும் வந்து நிற்கும் சரிங்களா. இங்க பாருங்களேன். அதாவது இப்ப ஏ அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா ஆந்தம். அதே ஒரே இந்த ஏ பி சி டி அதே இதுல வந்து என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஷார்ட்கட்ஸ். ஆந்தம்னு வரீங்க. பினா பாபு, சினா கம்ப்ளீட் யூனிட்டி, டினா டிஃபென்ஸ், ஈனா ஈக்குவாலிட்டி, எஃப்னா ஃபேன்சி கல்ச்சர், கிரீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஜீனா கிரீன். ஏன் கிரீன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நேச்சுரல் என்வரான்மெண்ட் வரும். என்வரான்மெண்ட் வந்தாவே கிரீனரியில. ஸோ அடுத்து வந்து என்னன்னா ஹச்னா ஹியூமனிட்டி. ஹியூமனிட்டி மீன்ஸ் வந்து சயின்டிபிக் டெம்பர், ஹியூமனிசத்தை பத்தி பேசும். அடுத்து ஐ அப்படின்னா இந்தியன் ப்ராப்பர்ட்டி. ஏன் சொல்லுவாங்கன்னா டு சேஃப்கார்டு வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் டு அப்சர்வ் வந்து வைலன்ஸ். அதே மாதிரி ஜே பாருங்க. ஜே வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஜாயின் ஆக்டிவிட்டி. ஜாயின் ஆக்டிவிட்டி அப்படின்னாவே என்ன வரும்? ஸோ கலெக்டிவ் வந்து என்னன்னா ஆக்டிவிட்டி, அதாவது வந்து என்ன பிரதர்ஹுட் அந்த மாதிரி வந்துடும். அடுத்து ஹிட்ஸோட எஜுகேஷன். கே வந்து ஹிட்ஸ் எஜுகேஷன். அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ரைட் டு வந்து என்னன்னா அந்த எஜுகேஷனோட இதுல வந்து 6ல இருந்து 14 வரைக்கும் வந்து பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுங்க. டெஃபினட்டா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஷார்ட்கட்ஸ். ஓகேவா? இப்ப நான் அந்த நம்மளோட ஃபண்டமெண்டல் டியூட்டிக்கான பேசிஸ் கொடுத்துருக்கேன். 42nd அமெண்ட்மெண்ட்ல தான் உள்ள கொண்டு வந்திருப்போம். இந்த 1976 நீங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம். 42nd இருக்குல்ல 4 + 2 அதுல 4 2 இருக்குல்ல ரெண்டையும் ஆட் பண்ணா 6. 6 வந்து என்னன்னா லாஸ்ட் எண்ட்ல வரும். இது வந்து ஒரு ஷார்ட்கட் சரிங்க. ஆடட் 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அதே மாதிரி இதுல 10 தான் ஆட் பண்ணிருக்கும். 11வது டியூட்டியை வந்து என்ன நம்ம 86 அமெண்ட்மெண்ட்ல வந்து ஆட் பண்ணிப்போம். 86 வந்து என்ன அந்த எஜுகேஷனை பத்தி பேசும் சரிங்களா. சோ இப்ப கொஸ்டினுக்கு பாருங்க. அவ என்ன சொல்லிருக்கான்? சாவரனிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. இதுல பாருங்க சாவரனிட்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டி வந்து எதை பத்தி பேசுனா 3வதுல வரும் சரிங்களா. இந்த 3வதுல தான் வந்து கம்ப்ளீட் யூனிட்டி இருக்குல்ல. அப்ப சி தான் வந்து வரும். அப்ப கரெக்டா என்ன வரும் ஆன்சர்? ஆர்டிகல் 51 ஏயோட சி பார்ட் தான் வந்து என்ன அப்படின்னா சாவரனிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா பத்தி பேசுது. இது ஏன் இவ்வளவு டீடைலா சொல்றேன் அப்படின்னா ஒன்ஸ் நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிற கொஸ்டின் எல்லாமே வந்து ஈஸியா போயிடும். ஸோ அதுக்காக ஓகேவா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மென்ஷன் த ஃபண்டமெண்டல் டியூட்டி டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் அப்சர்வ் வைலன்ஸ். இப்பதான் நம்ம வந்து என்ன பார்த்தோம் சரிங்களா. இதே பாருங்க சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. நான் சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஒரு உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் என்ன சொன்னா ஐன்னு வரும். இந்தியன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது ஏபிசிடியோட ஆர்டர்ல ஐன்னு வரும். ஐல என்ன வரும் இந்தியன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு முடியும். அப்ப இந்தியன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வந்தாவே ஐ. அப்ப ஆர்டிகல் 51 ஐ தான் வந்து கரெக்டான ஆன்சர் சரிங்களா. சோ இதுமே வந்து நான் இங்க கொடுத்துருக்கேன். அதே தான் நீங்க வந்து 1ல இருந்து வந்து 11 வரைக்கும் ஏன்னு வச்சுக்கோங்க. ஃபைனல் வந்து கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஆர்டரா கொடுத்துட்டு இதை வந்து என்ன ஏல இருந்து கே வரைக்கும் என்ன ஒரு ஆர்டரோ அதை வந்து நான் வச்சுக்கலாம். ஸோ ஆந்தம், பாபு, கம்ப்ளீட் யூனிட்டி, டி வந்து டிஃபென்ஸ், இ வந்து ஈக்குவாலிட்டி, எஃப் வந்து ஃபேன்சி கல்ச்சர், ஜி வந்து கிரீன், ஹச் வந்து ஹியூமனிட்டி, ஐ வந்து இந்தியன் ப்ராப்பர்ட்டி, ஜே வந்து என்ன ஜாயின் ஆக்டிவிட்டி. ஸோ அதே மாதிரி கே வந்து ஹிட்ஸ் எஜுகேஷன்ஸ். ஸோ ஏன்னு சொல்றேன் அப்படின்னா நிறைய வாட்டி நம்மளுக்கு மறக்கும் சரிங்களா. அதனாலதான் இந்த மாதிரி ஞாபகப்படுத்திங்கன்னா கண்டிப்பா மறக்கவே மறக்காது. ஷார்ட்கட்ஸ் ஆல்வேஸ் வந்து ஒர்க் ஆகுங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன் சரிங்களா. சரி ஓகே, அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து ஆர்டிகல் 51 ஐ தான் வரும். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ரெஸ்பெக்ட் ஃபார் த நேஷனல் பிளாக் அண்ட் நேஷனல் ஆந்தம் இஸ் அ டேஸ் ஆஃப் வந்து எவ்ரி இந்தியன் சிட்டிசன் இருக்குல்ல. நான் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா இது வந்து என்ன ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஏன்னா 11 ஃபண்டமெண்டல் ஒன் ஆஃப் த டியூட்டி என்ன சொன்னா நேஷனல் பிளாக் ஆந்தத்தை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து இதுதான். இங்கதான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து என்ன டு ரெஸ்பெக்ட் ஐடியல்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், நேஷனல் பிளாக், நேஷனல் ஆந்தம் ஏ. அதாவது ஆர்டிகல் 51 ஏலேயே வந்து என்ன சொல்லிப்பாங்க சரிங்களா. ஸோ அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட ஃபண்டமெண்டல் டியூட்டில தான் இதை மென்ஷன் பண்ணி. இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின். பட் இதுல வந்து நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம ஈஸியான கொஸ்டின் எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா அப்ப நம்மளோட மார்க் எல்லாமே வந்து நெகட்டிவ்ல போக ஆரம்பிச்சிடும். தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்ணா. அதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகேவா. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் அமங் த ஃபாலோயிங் நாட் அ டைப் ஆஃப் ரைட் டு ஃப்ரீடம் இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு எடுத்தாவே மொத்தம் 6 சாப்டர் வரும். அதாவது 6 விதமா வந்து நம்மளோட பிரிச்சிருப்பாங்க. அதுல ஒன் ஆஃப் த சாப்டர் தான் என்ன அப்படின்னா ரைட் டு ஃப்ரீடம். ஸோ இந்த ரைட் டு ஃப்ரீடம்ல வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு 4 ஆர்டிகல் இருக்கும். அந்த 4 ஆர்டிகல் பாத்தீங்கன்னா 19ல இருந்து 22 வரும். இந்த 19ல இருந்து 22 4 ஆர்டிக்கல இல்லாதது எது அதுதான் வந்து இங்க கேட்டிருக்காங்க. சோ இது நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம்னா இந்த 19ல இருந்து 22 என்னென்ன ஆர்டிக்கல் வரும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா இந்த கொஸ்டின் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இப்ப 19வது ஆர்டிக்கல் என்ன பண்ணும் ரைட் டு ஃப்ரீடம். எனக்கு வந்து மொத்தம் 6 ஃப்ரீடம் இருக்கு அப்படின்னு சொல்லிப்பாங்க சரிங்களா. இதுல இந்த இதை விட்டுருங்க. அதாவது ஒமிட்டட் பை வந்து இருக்குல்ல அது என்ன ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருக்கும் அதை விட்டுருங்க. மிச்சம் எல்லாம் பாருங்க. ரைட் டு
ஃப்ரீடம் ஆஃப் வந்து ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் எனக்கு இருக்கு. ரைட் டு அசம்பிள் வந்து பீஸ்ஃபுல்லி அண்ட் வித்தவுட் ஆர்ம்ஸ் எனக்கு இருக்கு. ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன் யூனியன் வந்து என்னன்னா இந்தியாவில் இருக்கு. ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. இதுல சம் எக்ஸப்ஷன் இருக்கும். இப்ப நார்த் ஈஸ்ட்லாம் போனீங்கன்னா ட்ரைபல் ஏரியால அலோடு கிடையாது. அது ஆக்ட் மூலம் வந்து கவுண்ட் பண்ணிருப்பாங்க. அடுத்து ரைட் டு ரிசைட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் இதெல்லாம் இருக்கு. ரைட் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன்ஸ் ஆர் டு கேரி ஆன் வந்து எனி ஆக்குபேஷன் ட்ரேட் ஆர் வந்து பிசினஸ். ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா ஃப்ரீடம்ல 6 ஃப்ரீடம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது எது கீழே வரும்னா ஆர்டிகல் 19 கீழே வரும். ஸோ ஆர்டிகல் 20 எதை பத்தி பேசும் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் வந்து கன்விக்ஷன் ஃபார் அஃபென்ஸ். அதாவது இப்போ ஒரு கன்விக்டட் ஆயிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கும், எந்த வேல அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஆர்டிகல் 20ல. ஸோ அடுத்த ஆர்டிகல் வந்து 21 ரொம்ப ஃபேமஸான ஆர்டிகல், ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி வரும். அதே இதுல ஆர்டிகல் வந்து என்ன 21A வந்து வந்துடும். இது என்னன்னா ரைட் டு எஜுகேஷன்ஸ் நம்மளோட வந்து 86 அமெண்ட்மெண்ட் கீழே கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ அடுத்து ப்ரொடக்ஷன் அகைன்ஸ்ட் வந்து என்ன அரெஸ்ட், இது வந்து என்ன இப்பதான் பார்த்தோம் ஆர்டிகல் வந்து என்ன 22 வரும் சரிங்களா. ஸோ இதுல கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னு பாருங்களேன். இதுல ப்ரொடக்ஷன் ஆஃப் சர்டன் ரைட் ரிகார்டிங் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இது வந்து இருக்கு. ப்ரொடக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி இந்த ஆர்டிகல் இருக்கு. அஃபென்சஸ் ஃபார் ஆர்ம்டு அசம்பிளி ஆக்சுவலி அஃபென்சஸ் வந்து இருக்கு, ஆனா கான்ஸ்டிடியூஷன்ல ரைட் ஆஃப் ஃப்ரீடம் கீழே இல்ல சரிங்களா. அதனால இது வந்து தப்பாயிரும். ப்ரொடக்ஷன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்ஸ் இதுமே ஆர்டிகல் இருக்கு சரிங்களா. இப்ப கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா சி தான் வரும். ஓகேவா. ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். த ஃபார்மோஸ்ட் ரைட் அமாங் ரைட் டு ஃப்ரீடம் இஸ் அப்படின்னு கேட்கறாங்களே. நம்மளுக்கு தெரியும் ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வரும். ஃபண்டமெண்டல் மொத்தம் 6 சாப்டர் வரும். அதுல ஒன் ஆஃப் த சாப்டர் வந்து ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னு வரும். இந்த ரைட் டு ஃப்ரீடம்ல வந்து என்னன்னா என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கும்னா 19ல இருந்து 22 ஒரு ரைட்டா. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 19ல இருந்து 22 4 ஆர்டிகல்ஸ். இந்த 4 ஆர்டிகல்ல எதுக்கு நான் ஃபார்மோஸ்ட் வந்து ப்ரையாரிட்டி கொடுப்பேன். ஸோ கண்டிப்பா ஆப்வியஸ்லி வந்து என்னன்னா ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல். ஏன்னா லைஃப்ல நம்ம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்க போறோம் சரிங்களா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான அந்த 4 ரைட்மே நல்லா தெரிஞ்சுதான் மட்டும்தான் ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஆர்டிகல் 21 எதை பத்தி பேசுனா ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஆர்டிகல் 22ல வந்து ப்ரிவென்ட் டிடென்ஷன் பத்தி ஒன்னு பேசுவாங்க. ஸோ ப்ரிவென்ட் டிடென்ஷன் ஒன்றும் கிடையாது. என்ன வந்து ஒருத்தவங்க கைது பண்றாங்கன்னா ட்ரையலே தேவையில்லை, அதே மாதிரி கோர்ட்டும் வந்து ஒன்றும் தேவையில்லை. இது இல்லாம என்ன பண்ண முடியும்னா ஒருத்தவங்க கைது பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சொல்லுவாங்க. இது எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி இந்த டெரரிசம் ரிலேட்டடான ஆக்டிவிட்டியில வந்து அவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்ப ஆர்டிகல் 19ல வந்து என்னன்னா 6 ஃப்ரீடம் இருக்குன்னு சொல்லினா அந்த 6 ஃப்ரீடம் நீங்க பாத்துக்கோங்க சரிங்களா. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கும். அதே மாதிரி வந்து நான் அசம்பிள் வந்து பீஸ்ஃபுல்லா அசம்பிள் பண்ணா வித்தவுட் ஆர்ம், ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன்ஸ், ரைட் டு மூவ் ஃப்ரீலி, அதே மாதிரி ரைட் டு ரிசைட் செட்டில், அதே மாதிரி வந்து ரைட் டு பிராக்டிஸ். இது எல்லாமே நான் ஒருத்தர் வச்சுக்கேன். ஏன்னா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க நிறைய இதுல இருந்து சரிங்களா. ஸோ அதனால வந்து தெரிஞ்சுக்கேன். இப்ப ஆர்டிகல் 20ல வாங்கலாம். ஆர்டிகல் 20ல சில இம்பார்ட்டன்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது 3 இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவாங்க. இப்ப என்ன வந்து என்னன்னா ஒருத்தவங்க அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா எந்த விதத்துல வந்து ஜட்ஜ் வந்து என்னன்னா எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அதை பத்தி சொல்றதா வந்து ஆர்டிகல் 20. இந்த ஆர்டிகல் 20ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா நோ எக்ஸ்போஸ்ட் வந்து ஃபேக்டர்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த தப்புக்கு லா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும். அதுதான் வந்து என்னன்னா நோ எக்ஸ்போஸ் ஃபேக்டர் லா. அப்ப நான் ஒரு தப்பு பண்றேன் அது வந்து லாலே சொல்லல அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கேன் எனக்கு நீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. அதுதான் சொல்லும் சரிங்களா. ரெண்டாவது என்னன்னா நோ டபுள் ஜியோ பேரடின்னு சொல்லலாம். அதாவது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணதுனால என்ன சொல்லணும்னா ஜஸ்ட் எனக்கு வந்து 5 வருஷம் வந்து என்னன்னா தண்டனை கொடுத்துறாரு. அப்புறம் மறுபடியும் அவர் யோசிச்சுட்டு இல்ல உனக்கு 5 வருஷம் எல்லாம் கொடுக்கூடாது 10 வருஷம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை அடிச்சுட்டு 10 வருஷம் இல்லைன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி மாத்த முடியாது சரிங்களா. சோ ஒரு வாட்டி எனக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு செட் கொடுத்துட்டாங்க தண்டனை வழங்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான். இன்னொரு வாட்டி எனக்கு வந்து அதே நான் பண்ண சேம் தப்புக்கு அகைன் அண்ட் அகைன் வந்து எனக்கு தண்டனை கொடுக்க கூடாது. இதுதான் வந்து நோ டபுள் ஜியோ பேரடின்னு சொல்லுவாங்க. நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன்ஸ் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் ஒரு தப்பு பண்றேன் அப்படின்னு வச்சுக்கலாம், என்ன நீங்க துன்புறுத்தி வந்து என்னன்னா ஒத்து வைக்க கூடாது. நான் தான் அது தப்பு பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்க கூடாது. இது எப்படின்னா நிறைய மூவி நிறைய இதெல்லாம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆல்வேஸ் வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாரு போலீஸ்ட, ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, இவன் தான் தப்பு பண்ணான்னு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டுட்டே இருப்பாங்க. ஏன் எவிடன்ஸை கேட்கிறாங்கன்னா இதனாலதான். அதாவது அவர் வந்து தானே ஒத்துக்கிட்டாலும் சரி துன்புறுத்தி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரே வந்தேன்னா செல்ஃப் இன்கிரிமினேஷன் எல்லாம் வந்துடும் சரிங்களா. அதை கூடாதுன்னு சொல்லிதான் என்ன பண்ணுவாங்க ஆல்வேஸ் எவிடன்ஸ் நோக்கி வந்து என்னன்னா கொஸ்டின் வந்து வைப்பாங்க ஜஸ்ட். ஓகேவா. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஃபார்மோஸ்ட் ரைட் அப்படின்னு வந்தாவே வந்து என்னன்னா நம்மளுக்கான ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். த கான்ஸ்டிடியூஷன் ஃபார்பிட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் பிலோ த ஏஜ் ஆஃப் இயர்ஸ் இன் டேஞ்சரஸ் ஜாப்ஸ் லைக் ஃபேக்டரி அண்ட் மைன்ஸ் இருக்குல்ல. சில என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷனோட வந்து சாப்டர் இருக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்.
அதுல ஒரு ஆர்டிக்கல்ல வந்து என்னன்னா ஏஜ் சொல்லியிருப்பாங்க. அது என்ன ஏஜ் அப்படின்னு தான் கேக்குறாங்க சரிங்களா? இதுக்கான ஆன்சர் பாருங்க. ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் ஒரு சாப்டர். அதுல வந்து என்னன்னா ஆர்டிகல் 23 அண்ட் 24 வரும். 23 என்ன சொல்லும்? ப்ராகிபிஷன் ஆஃப் டிராபிக் இன் வந்து ஹியூமன் பீயிங் அண்ட் வந்து ஃபோர்ஸ் லேபர். 24 வந்து ப்ராகிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்டரிஸ் கீழே வரும். இதுல 14 வயசுக்கு வந்து என்ன கீழே இருக்க சில்ட்ரனை வந்து என்னன்னா ஹசார்டஸ் எம்ப்ளாய்மெண்ட்ல சேர்க்க கூடாது. அதுதான் வந்து என்ன ஆர்டிகல் 24 சொல்ல போகுது. அப்ப என்ன ஏஜ்? 14 இயர்ஸ் இருக்கணும் சரிங்களா? கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 14 அப்படின்னா 14 வயசு கீழே இருக்க எந்த சில்ட்ரனுமே வந்து டேஞ்சரஸ் ஜாப்ல வந்து ஒர்க் பண்ணக்கூடாது. இது வந்து இந்த ஆக்ட் வந்து சொல்லுவோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் மைனாரிட்டி ஆர் மென்ஷன் இன் ஆர்டிகல் 30 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல. இப்ப நம்மளுக்கு தெரியும் கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ் வந்து ஆர்டிகல் 29 அண்ட் 30 வந்து பேசும் தெரியும். ஆனா என்ன மைனாரிட்டி பத்தி பேசும்? அந்த மைனாரிட்டிக்கு வந்து என்ன டெஃபினிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா நம்ம அதுல ரெண்டு மைனாரிட்டி சொல்லுவாங்க. ஒன்னு லிங்குவிஸ்டிக், இன்னொன்னு ரிலீஜியஸ். லிங்குவிஸ்டிக் அப்படின்னா லாங்குவேஜ் பேஸ் பண்ணி வந்து என்னன்னா நம்மளுக்கான வந்து என்ன மைனாரிட்டி சொல்லுவாங்க. ரிலீஜியஸ் நம்மளுக்கு தெரியும் ரிலீஜனை பேஸ் பண்ணி வந்து என்னன்னா மைனாரிட்டி இருப்பாங்க. இந்த ரெண்டுல தான் வந்து என்னன்னா நம்ம மைனாரிட்டி பத்தி சொல்றாங்க. கல்ச்சரல் மைனாரிட்டி அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. ஸோ அது ஆல்வேஸ் வந்து ரொம்ப தெரியும். ஏன்னா ஒருவாட்டி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க எஸ்எஸ்சில. பட் நான்லாம் வந்து தப்பா போட்டிருக்கேன். கல்ச்சரல் மைனாரிட்டி இருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கேன் சரிங்களா? ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டி வந்து என்னன்னா இது அதை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க 1900 வந்து என்ன 93. இல்ல 6 ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் வந்து இருக்காங்க. ஒன்னு முஸ்லிம், இன்னொன்னு கிறிஸ்டியன், சிக், புத்திஸ்ட், ஜுடாயிஸ்டியன், ஜெயின் வந்து நோட்டிஃபைட் பண்ணிருப்பாங்க சரிங்களா? இது ஏன் சொல்றேன்னா சம்டைம்ஸ் அந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லயுமே வந்து இந்த மைனாரிட்டி பத்தி நிறைய டாக் போயிட்டு இருந்தனால அதனால மென்ஷன் பண்ணியிருக்கேன். தெரிஞ்சுக்கிற வேண்டியது கல்ச்சரல் எஜுகேஷன் ஆர்டிகல் 29-30 அதை மைனாரிட்டின்னு சொல்றது யாரு சொன்னாங்கன்னா லிங்குஸ்டிக் அண்ட் ரிலிஜியஸ் மைனாரிட்டி தான் சரிங்களா? அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்குஸ்டிக் பிளஸ் ரிலிஜியஸ் மைனாரிட்டி ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர் இருக்கும். ஓகேவா? சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. ஹவு many ரைட்ஸ் ஆர் வந்து மென்ஷன் இன் த ரைட் டு ஈக்குவாலிட்டி? அகைன் அண்ட் அகைன் பாருங்க சுத்தி 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 வந்து நம்மளுக்கான கொஸ்டின் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ள தான் இருக்கு. ஸோ இதுல வந்து என்னன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி இந்த சாப்டர் வந்து என்னன்னா மொத்தம் 6 சாப்டர் வரும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல. அதுல ஒன் ஆஃப் த சாப்டர் தான் இது வரும். ஸோ இதுல என்னன்னா ஆர்டிகல் 14ல இருந்து 18 வரைக்கும் இருக்கும். நீங்க என்னன்னா மொத்தம் 5 ஆர்டிகல்ஸ் வந்து என்னன்னா உள்ள வரும் சரிங்களா? அவன் கேட்கறது அதுதான். ஸோ 5 ஆர்டிகல் என்னென்ன அப்படின்னு வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆர்டிகல் 14 என்ன சொல்லும்? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. அதாவது லாக்கு முன்னாடி எல்லாரும் சமம்பா. அதுதான் ஆர்டிகல் 14 சொல்லும். ஆர்டிகல் 15 என்ன சொல்லும் அப்படின்னா என்ன நீ டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. எதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலிஜனை வச்சோ, ரேஸ் வச்சோ, கேஸ்ட் வச்சோ, செக்ஸ் வச்சோ, அது பிளேஸ் ஆஃப் பர்த் வச்சோ இதை வச்சு என்ன டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடியது இந்தியனுக்கு. ஓகேவா? ஆர்டிகல் 16 என்ன பண்ணா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர் ஆஃப் வந்து பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் ரிசர்வேஷன் ஒரு எக்ஸப்ஷன் கேட்டகரி. அதை வந்து மறந்துடாதீங்க சரிங்களா? ஆர்டிகல் 17 எதை பத்தி சொல்லும்? ப்ராகிபிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி பத்தி பேசும். ஸோ ஆர்டிகல் 18 என்ன அப்படின்னா அபாலிஷன் ஆஃப் த டைட்டில்ஸ். அதாவது டைட்டில் வந்து என்னன்னா யாருமே வச்சுக்கிறது எக்ஸப்ட் யாருன்னா மிலிட்டரி வச்சுக்கலாம், எக்கனாமிக்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்களா அதெல்லாம் வந்து எக்ஸம்ஷன் அலௌடா இருக்கும் சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நாவத்தில் வச்சுங்க கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சரிங்களா? அப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் மொத்தம் வந்துன்னா 5 ஆர்டிகல்ஸ் வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டிக்குள்ள இருக்கு. ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். அக்கார்டிங் டு த ஆர்டிகல் 51A ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஷால் பி த டியூட்டி ஆஃப் எவ்ரி இந்தியன் சிட்டிசன் டு அபைட் பை டேஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் இட்ஸ் ஐடியல் அண்ட் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ். கண்டிப்பா ஏதாவது இருக்கும். நம்மளோட வந்து என்ன ஆர்டிகல் 51 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல ஏல வந்து எதை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனோட ஐடியல் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா? ஸோ அதுதான் இங்க இருக்கு. அதான் நீங்க நல்லா வச்சு பாருங்க. டு அபைட் பை த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் இஸ் ஐடியல் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் நேஷனல் ஃபிளாக் அண்ட் நேஷனல் ஆந்தம். இது எல்லாமே நான் வச்சுக்கேன். ஆல்ரெடி வந்து என்னன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு ஷார்ட் கட்ஸ் வந்து இருக்கு சரிங்களா? இதே நான் வச்சு அதாவது ஏல இருந்து வந்து எண்டு வரைக்கும் கேல வரும். ஸோ அந்த கேயோட இது வந்து என்னன்னா நீங்க அப்படியே ஏல இருந்து கே இருக்குல்ல. ஸோ அந்த ஏல இருந்து கேக்கான வந்து என்னன்னா ஒரு ஷார்ட் கட்ஸ். ஏன்னா ஆந்தம், பீனா பாபு, சீனா கம்ப்ளீட் யூனிட்டி, டீனா டிஃபென்ஸ். எப்படி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. பட் டி வந்து பாருங்க டிஃபென்ஸ் இருக்கு டு டிஃபெண்ட் த கண்ட்ரி அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அதனால இதுதான் ஷார்ட் கட்ஸ். அதே மாதிரி இ வந்துச்சுன்னா ஈக்குவாலிட்டியில வரும். ஸோ எஃப் வந்து ஃபேன்சி கல்ச்சர். ஏன் அப்படின்னா இந்த ரிச் ஹெரிடேஜ் வந்து என்ன கல்ச்சர் பத்தி பேசுது. அதே மாதிரி வந்து கிரீன் வந்து என்னன்னா நேச்சுரல் என்வரன்மெண்ட் பத்தி பேசுது. அடுத்து ஹியூமனிட்டி, இந்தியன் ப்ராப்பர்ட்டி, ஜாயின் ஆக்டிவிட்டி, அதே மாதிரி கிட்ஸ் எஜுகேஷன். ஏன்னா கே வந்து நம்மளுக்கு எதை பத்தி பேசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எஜுகேஷன்ஸ் வந்து 6 14 வயசுக்குள்ளவங்களுக்கு வந்து என்னன்னா எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் நான் வச்சுக்கலாம். ரொம்பவே இம்பார்ட்டன் ஆனது. ஓகே. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா கான்ஸ்டியூஷனோட ஐடியல் அண்ட் இன்ஸ்டியூஷன் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ஃபண்டமெண்டல் டியூட்டியோட ப்ரொவிஷன்ஸ் சிமிலர் டு ஆர்டிகல் 21A? ஸோ எந்த ஃபண்டமெண்டல் டியூட்டியோட ப்ரொவிஷன்ஸ் ஆர்டிகல் 21A? ஆர்டிகல் 21A அப்படின்னாவே நம்மளுக்கு ரைட் டு வந்து என்ன எஜுகேஷன் வரும்.
இந்த ரைட் டு எஜுகேஷன் எது மூலம் கொண்டு வந்துருமா 86 அமெண்ட்மெண்ட் மூலம் வந்துன்னா 2002 மூலம் வந்து கொண்டு வந்திருக்கும் சரிங்களா. இது ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கலாம். இப்ப இது வந்துன்னா எந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து ப்ரொவிஷன்ஸ் ஈக்குவலண்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கான கே. ஏன் அப்படின்னா இப்பதான் சொன்ன கேனா கிட்ஸோட எஜுகேஷன் வந்தாவே வந்து 21 வந்து எஜுகேஷனை பத்தி பேசுது. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டியுமே வந்து இந்த கே ஆர்டிகல் எதை பத்தி பேசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா who is a parent or guardian to provide opportunity for education to his child or what as the case may be in the between the age of வந்து 6 and 14 years. அதாவது 6ல இருந்து 14 வயசு உள்ளவங்களுக்கு வந்து என்னன்னா பேரண்ட் ஆர் கார்டியனா இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா நீங்க என்ன கொடுக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் எஜுகேஷன் அவங்களுக்கு கொடுக்கணும். அது வந்து ஃபண்டமெண்டல் உங்களோட டியூட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா. அப்ப நாவத்துல வச்சுக்க வேண்டியது 6 and 14 இயர்ஸ். இதுவுமே நான் சம்டைம்ஸ் வந்து என்ன இந்த ஏஜ்ல வச்சு விளையாடுவாங்க, அதையும் நீங்க நாவத்துல வச்சுக்கணும் சரிங்களா. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆர்டிகல் 51A அதாவது கே வரும். ஸோ கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸோட வந்து என்ன எஜுகேஷன் அப்படின்னு நீங்க ஆத்துல வச்சுக்கலாம். ஓகேவா, இது வந்து ஒரு ஷார்ட் கட்ஸ்க்கானது. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், விச் ஆர் த ஃபாலோயிங் நாட் ட்ரூ அபவுட் ரைட் டு ரிலிஜன் இன் இந்தியான்னு இருக்கலாம். நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படி வந்துன்னா ஆர்டிகல் 25ல இருந்து 28 வரைக்கும் வந்து என்ன பேசும். இந்த 3 ஆர்டிகல் நமக்கு நல்லா கிளாரிட்டியா தெரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா இந்த கொஸ்டின் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான இதான் கொடுத்துருக்கேன். இங்க பாருங்களேன், ஆர்டிகல் 25ல இருந்து 28 என்ன சொல்லும். ஆர்டிகல் 25 ஃப்ரீடம் ஆஃப் கன்சென்ட்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன்ஸ். அதாவது எனக்கு ஒரு ரிலிஜன் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நான் வந்து என்னன்னா எனக்கு ஃப்ரீடம் இருக்கு அதை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு சரிங்களா. ஸோ அடுத்து ஆர்டிகல் 26 என்ன சொல்லும், ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலிஜியஸ் அஃபேர் சொல்லும். 27 சொல்லும் ஃப்ரீடம் ஆஸ் அ பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ். அதாவது ஒரு பர்டிகுலர் ரிலிஜன் ப்ரொமோட் பண்றதுக்கு நான் காசு கொடுக்கலாம், அது வந்து எனக்கோட ஃப்ரீடம் சொல்லும். 28 என்ன சொல்லும், ஃப்ரீடம் டு அட்டெண்ட் இன் ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரிலிஜியஸ் வர்ஷிப் இன் சர்டன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கு சரிங்களா. இந்த 25ல இருந்து 28 ஆர்டிகல் உங்களுக்கு நல்ல மைண்ட்ல இருந்துச்சுன்னா இப்ப வந்து என்ன ஆப்ஷன் பாருங்களேன், a person may choose any religion or வந்து என்னன்னா choose not to follow any religion. இதுவுமே இதுதானே என்னோட ஃப்ரீடம் தானே. எனக்கு ஒரு ரிலிஜன் பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணலாம், பிடிக்கல நான் ஃபாலோ பண்ணாம இருக்கலாம். இது என்னோட வந்து என்ன பர்சனல் ரைட்ஸ். ஓகேங்களா. செகண்ட் பாருங்க, everyone is free to choose religion and practice that religion. இதுவுமே ஆப்வியஸ்லி கரெக்ட். ஃப்ரீடம் டு ப்ரொஃபஸ் ஃபாலோ அண்ட் ப்ரொபகேட் ரிலிஜன் ஆர்டிகல் 25 கிளியரா இதுதான் சொல்லும். அடுத்து பாருங்களேன், ஃப்ரீடம் ஃபார் வந்து ஃபோர்ஸ்ஃபுல் கன்வர்ஷன்ஸ். இது வந்து என்ன டவுட்ஃபுல். யோசிச்சு பாருங்க, ஃபோர்ஸ்ஃபுல் கன்வர்ஷன் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில ஒரே ஒரு ரிலிஜன் மட்டும் தான் இருந்திருப்போம் சரிங்களா. ஸோ அதனால வந்து என்ன செக்யூலர் அப்படின்னு ஒரு கேரக்டரே வந்து மொத்தமா அடியா இருக்கும். ஸோ இந்தியாவே வந்து இதா இருக்கு சரிங்களா. அப்ப இது வந்து கிடையவே கிடையாது, இதை பத்தி மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ ஃப்ரீடம் ஃபார் ஃபோர்ஸ்ஃபுல் கன்வர்ஷன்ஸ் தான் வந்து என்னன்னா நம்ம இதுல மென்ஷன் பண்ணாத ஒரு ரைட் சரிங்களா. இப்போ கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது ஒரு ஈஸியான கொஸ்டின், லாஜிக்கலாவே ஆன்சர் பண்ணலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் ஹஸ் அ சிமிலாரிட்டி டு ஆர்டிகல் 29 வந்து என்ன சப் கிளாஸ் 1 ஆஃப் யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் விச் ஸ்டேட்ஸ் everyone has duty to the community in which alone the free and full development of his personality possible. இதை நான் லாஜிக்கலா எப்படி ஆன்சர் பண்ணலாம் சொன்னா இங்க everyone has duty அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு சிமிலாரிட்டி இருக்கிற இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அவ்வளவுதான். ஏன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் வந்து யூஎன்ஹெச்ஆர்ல இதெல்லாம் மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா சொசைட்டில வந்து என்னன்னா யார் யாரெல்லாம் ரைட்ஸ் எதிர்பார்க்கறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து டியூட்டி இருக்கும். ஒரு டியூட்டி வந்து என்னன்னா எல்லாருமே பண்ணாதான் சொசைட்டி கேஸ் இல்லாம வாழ முடியும் சரிங்களா. ஸோ அதனால இது இம்பார்ட்டன்ட், நாவத்துல வச்சுங்க. எது கரெக்டான ஆன்சர்னா ஃபண்டமெண்டல் டியூட்டி தான் வந்து என்னன்னா இவங்களோட வந்து என்னன்னா ஒரு ரைட்ஸ் வர இடத்துல டியூட்டியும் வந்து பண்ணாதான் நம்மளோட சொசைட்டி நல்லா இருக்கும் சரிங்களா. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஹேவ் டேஷ் சோஷியல் அண்ட் வந்து எக்கனாமிக் சிக்னிஃபிகன்ஸ். இது ரொம்பவே வந்து என்னன்னா நல்ல கொஸ்டின் சரிங்களா. அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து என்ன அப்படின்னா என்ன சிக்னிஃபிகன்ஸ்ல இருப்பீங்க, இது எதனால நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்குல்ல. எத்திக்கல்னால ஃபாலோ பண்ணணுமா, ஹிஸ்டாரிக்கலா இருக்கனால ஃபாலோ பண்ணணுமா, ரிலீஜியஸ் இருக்கு அதனால ஃபாலோ பண்ணணுமா, இல்ல பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு அதனால நம்ம ஃபாலோ பண்ணலாம் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ஒரு எத்திக்கல் சொல்லுவாங்க. எத்திக்கல் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப ஒரு சொசைட்டில வந்து என்னன்னா ஒரு கல்ச்சர் இருக்கும், அவங்களோட வேல்யூஸ் இருக்கும். அந்த வேல்யூ எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணும் போதுதான் வந்து என்ன அதை எத்திக்கலா மாறும் சரிங்களா. ஒரு இண்டிவிஜுவல் வேல்யூ கலெக்டிவ் வேல்யூவா மாறும்போது அது எத்திக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்திக்கல்னா அதை பண்ணா சொசைட்டி வந்து என்னன்னா நல்லா இருக்கும், ஒரு விதமா வந்து என்ன பீஸ்ஃபுல்லா இருக்கும், அதுதான் வந்து எத்திக்கல்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி எல்லாமே பாருங்க, கண்டிப்பா இது எல்லாத்தையும் பண்ணாதான் வந்து என்ன அப்படின்னா நம்ம சொசைட்டி எல்லாருமே வந்து பீஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க பாருங்க. அபைட் த கான்ஸ்டியூஷன், டு செரிஷ் அண்ட் ஃபாலோ த நேஷனல் ஐடியா, டு ப்ரொடெக்ட் அண்ட் அப்கோல்ட் சாவரனிட்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டி, டு டிஃபெண்ட் த கண்ட்ரி, டு ப்ரொமோட் ஹார்மோனி அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் பிரதர்ஹுட், வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் ரிச். இது எல்லாருக்குமே வந்து என்ன டியூட்டியா இருக்கலாம். இந்த டியூட்டி எல்லாம் இருக்கும்போது என்னன்னா அது எதை காமிக்குது, எத்திக்கலாவே காமிக்குது சரிங்களா. சொசைட்டில எல்லாருக்குமே வந்து என்னன்னா இது வந்து டியூட்டி இருக்கு. அதை எதை பத்தி பேசுனா எத்திக்காலிட்டி பத்தி பேசுது சரிங்களா. தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நான் ஆல்ரெடி சொல்லுற மாதிரி வந்து ஆர்டிகல் 51A வரும், பார்ட் 4A,
அடாப்டர் வந்துன்னா 42nd அமெண்ட்மெண்ட் பிளஸ் வந்துன்னா 86 அமெண்ட்மெண்ட் கீழே வரும் சரிங்களா. தே ஆர் வந்துன்னா நான் ஜஸ்டிசபிள். நான் ஜஸ்டிசபிள் அப்படிங்கிறதுனா கோர்ட்ல போயிட்டு நம்ம கேட்க முடியும், இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணல, அதனால அவங்க மேல வந்து என்ன கேஸ் போடுங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது சரிங்களா. ஏன்னா அது வந்து என்னன்னா நம்ம இதில் சொல்லவே இல்லை கான்ஸ்டியூஷன் படி. ஓகே, அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஹேவ் வந்துன்னா எத்திக்கல், சோஷியல் அண்ட் எக்கனாமிக் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு சரிங்களா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், who was the prime minister when right to property was வந்துன்னா scrapped as a fundamental rights. நமக்கு ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வந்து என்ன ஸ்கிராப் பண்ணி எதுல பண்ணிருப்பாங்கன்னா கான்ஸ்டியூஷன் ரைட்டா ஆர்டிகல் 300A கீழே இருக்கு சரிங்களா. ஆனா அவன் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், யாரு பிரைம் மினிஸ்டரா இருந்தான்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நீங்க ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண நம்மளுக்கான அமெண்ட்மெண்ட் இந்த இயர் ஞாபகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். அதாவது 44th அமெண்ட்மெண்ட்ல தான் பண்ணிருப்பாங்க. 44th அமெண்ட்மெண்ட் என்னன்னா 1978. இது நீங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம், இங்க 4+4 ரெண்டையும் வந்து கூட்டுங்க, கூட்டினா நம்மளுக்கு வந்து லாஸ்ட் 8 வரணும். அப்ப 1978 வரும். இதே இது 42nd அமெண்ட்மெண்ட்டுக்கும் அதே ஷார்ட்கட்ஸ் தான், 4+2 ஆட் பண்ணுங்க, இதோட இயர் வந்துன்னா 1976 வரும் சரிங்க. 4 ஆட்னா 6 வரும் சரிங்க. இது ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்ஸ்க்காக. சரி, இப்ப அந்த 1978ல யாரு வந்து பிரைம் மினிஸ்டர் இந்தியா, அது தெரிஞ்ச ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். நம்மளுக்கு 1975 பீரியட்லாம் வந்து என்னன்னா எமர்ஜென்சி பீரியட் வந்திருக்கும். 1977 டு 1979 யார் வந்திருப்பாங்கன்னா மொரார்ஜி தேசாய் வந்திருப்பாரு. இவர் என்னன்னா ஜனதா கவர்மெண்ட் வந்து என்னன்னா ஃபார்ம் பண்ணிருப்பாங்க சரிங்களா. இது எல்லாமே ஹிஸ்டரி. ஸோ இது ஜஸ்ட் நோட் பண்ணிங்க சரிங்களா. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன மொரார்ஜி தேசாய். மொரார்ஜி தேசாய் தான் வந்து என்ன ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வந்து என்ன ரிமூவ் பண்ணிருப்பாங்க. 44th வந்து அமெண்ட்மெண்ட் 1978ல இருந்து சரிங்களா. இது கன்வெர்டட் இன்டு லீகல் பிளஸ் வந்து கான்ஸ்டியூஷன் ரைட் அண்டர் ஆர்டிகல் 300 ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டேன். நம்மளோட இதுல ஃபண்டமெண்டல் ரைட்ல சாப்டருமே இங்க கொடுத்துருக்கேன். மொத்தம் 6 சாப்டர் இருக்கு. ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு கான்ஸ்டியூஷன் ரெமடி, கல்ச்சரல் எஜுகேஷன் ரைட், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளைட்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம். ஓகேங்களா, எல்லாத்தையும் நான் வச்சுக்கேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா மொரார்ஜி தேசாய். இவர் தான் வந்து என்னன்னா அந்த டைம் பிரைம் மினிஸ்டர் இருந்தவர். ஓகேவா, சரி ஓகே, அவ்வளவுதான். ஸோ இதோட வந்து என்ன அப்படின்னு வந்துச்சுன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் வந்து என்ன ஃபண்டமெண்டல் டியூட்டி ரிலேட்டடா என்னென்ன இம்பார்ட்டன்டான வந்து என்ன எஸ்எஸ்சில ப்ரீவியஸ் கேட்டாலும் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இது வந்து மோர் தென் எனஃப். இதில் எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து என்ன உங்களோட ஃபண்டமெண்டல், அதாவது ஸ்டாட்டிக் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டீங்க அப்படின்னா இது ஒரு ரிவிஷன் மாடலா மாறிடும். டெஃபினட்டா வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. ஸோ அடுத்ததுல வந்து என்ன 1 by 1 பார்க்கலாம். நான் கொடுத்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.